எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்திருக்கிற நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அசுவினி நட்சத்திரம் மேச ராசியில் வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஐப்பசி மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான ஒரு வாய்ப்பை தர்றதில்லைங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நம்ம எதுக்கு லாக்கிப்படுவோன்றதை நம்ம வெளிக்காட்ட முடியும் இல்லையா? இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான ஒரு நேரத்தை உருவாக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாதகமான நேரம் தானுங்க இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் முதல்லையே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்திலேயே இருந்தாலும் கூட ஐப்பசி 9ஆம் தேதி வக்ரத்துக்கு வருவார். 6வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருந்தார். ஒரு சில நண்பர்களுக்கு அலைச்சல் கொடுத்துருக்கோம், பணப்பிரச்சனை கொடுத்துருக்கோம், கடன் பிரச்சனை கொடுத்துருக்கோம். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தை கொடுத்துருந்துருக்கோம். இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சு பார்க்குற சூழ்நிலைகள் கொடுத்துருந்துருக்கோம். எதுக்கடா இந்த வாழ்க்கை, ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி வெறுப்பாக இருக்கிற தனுசு ராசி நண்பர்களெல்லாம் ஏராளம் இந்த 6 மாதத்துலேயே. அப்போது காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொன்ன மாதிரி தொடர்ந்து சங்கடங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறாருங்க. மாத தொடக்கத்திலேயே சித்திரை நட்சத்திரத்தில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் இருக்கிறார். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவர் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் அற்புதமான ஒரு தருணம். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேனுங்க. மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதம் 57 டிகிரியில் உங்களுடைய ராசிநாதன் வக்கரமே அடைகிறாருனாலும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுக்கு சாரம் கொடுத்த செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. பல பேருடைய மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. ஐயா பறக்க பாடுபடுறேனுங்க, பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. நான் எங்கேயோ காட்டிலையோ மேட்லேயோ கூலி வேலை செஞ்சாவது 4 காசு சம்பாதிக்கிறேனுங்க, வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க, பிரியற நிலைமையில் இருக்கிற தம்பதிகள் கூட அந்த முடிவு மாற்றிக்கிட்டு நாங்கள் விவாகரத்து பண்ணிக்கிறேனுங்க அப்படின்னு சொல்கிற தம்பதிகளை கூட வேண்டாம் விவாகரத்து செய்து விவாகம் நல்ல விதமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு மீண்டும் இணைந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு நேர காலங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தனுசு ராசி நண்பர்களுக்கு தரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த ஐப்பசி மாதத்தில். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடத்த உங்களுடைய ராசிநாதன் மிருகசீரிச நட்சத்திரத்திலிருந்து 9வது பார்வையை பார்க்குறாரு. மனசளவில் நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். 3ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 3ஆம் தேதியிலிருந்து 12வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஐப்பசி 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் 90 டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட நாம் ஏன் போகணும், நம்மளால் ஏன் முடியாதா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக
செவ்வாவுடைய பார்வை கொடுக்க போகுது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து. உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் சொல்கிற வார்த்தையில் சொல்கிற பலன்களில் தப்பு இருந்தால் நீங்கள் கேளுங்க. தனஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கியே செவ்வா 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் நீட்சம் அடைஞ்சு உச்சனை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். அவர் எந்த இடத்துல உச்சம் ஆவாரோ அந்த உச்சனை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். உச்சனை பார்க்கக்கூடாது. நீச்சத்திலிருந்து ஒரு கிரகம் உச்சனை பார்க்குது. நீச்சத்திலிருந்து அதே கிரகம் எந்த இடத்துல உச்சமடையுமோ அந்த இடத்த பார்க்குது. யாருடைய சாரத்திலிருந்து? உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்திலிருந்து. இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா? எப்படி சார் நல்ல நேரம் வரும் சொல்லுங்க சார் அப்படின்னா, செவ்வாய் எப்படி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குதோ அதே மாதிரி தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு, அந்த குரு பகவான் 9வது பார்வையாக பார்க்குறாரு தனஸ்தானத்தை. அது மட்டும் இல்லை, தனஸ்தானம் சொல்கிறோமே, அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் இந்த தருணத்தில் ஐப்பசி மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சி அந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் நட்சத்திரம் கொடுப்பாரு. புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் தனஸ்தானாதிபதி வருவார் இந்த மாத கடைசியில். அப்போது ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பலவிதமான அனுபவம் கிடைச்சி போச்சு. விலை மதிக்க முடியாத அனுபவம். எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கக்கூடாது, என்ன செஞ்சுருக்கணும், என்ன செஞ்சுருக்கக்கூடாது, எவனை நம்பி இருக்கணும், எவனை நம்பியிருக்கக்கூடாது, பலவிதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் போதும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நீங்கள் எங்கே வேணாலும் நில்லுங்க. ஆனால் இந்த தருணத்தில் உங்களுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கலன்னா என்னன்னு கேட்டுக்கிடுங்க. ஐயா, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், சான்ஸ் இருந்தால் தானுங்க சச்சின் டெண்டுல்கர்ன்ட்டு. உண்மைதானுங்க. சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்தாதான் அவர்கிட்ட என்ன இருக்குது, என்ன இல்லை, என்ன தெரியும், என்ன தெரியாதுன்னு நமக்கு தெரியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க சந்தர்ப்பம் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி 3ஆம் தேதியிலிருந்து பல பேருக்கு பலவிதமான ஒரு தருணம், பலவிதமான சந்தர்ப்பம், பலவிதமான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. பயன்படுத்திக்கிறவங்க மேலுக்கு வருவாங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லைங்க. உழைப்போட நேரமும் சாதகமாக இருந்தால்தான் முன்னுக்கு போக முடியும். 10 பிள்ளைங்க ஓடுறாங்க, ஒரே நேரத்தில் ஓடுறாங்க. 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போ அந்த ஒரு பிள்ளை மட்டும்தான் உழைப்பு போடுதானா? 10 பிள்ளைங்களும் உழைப்பு போடுறாங்க. உழைப்போட நேரம் நல்லா இருக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவங்க எத்தனையோ பேர் 10 வருஷமாக உழைக்கிறாங்க, 15 வருஷமாக உழைக்கிறாங்க, உழைச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி மேலே தூக்கிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இந்த ஐப்பசி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தரப்போகுது. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து அந்த பிராப்தம் இருக்குது. 4ஆம் தேதி வரலாம், 5ஆம் தேதி வரலாம், 6ஆம் தேதி வரலாம், ஏன் 29ஆம் தேதி கூட வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் நல்ல நேரம் வரும். நான் தனுசு ராசி நண்பர்களுக்கு பலன் சொல்கிறேனே தவிர தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நான் பலன் சொல்லலை. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நான் பலன் சொன்னால், ஐயா உங்களுக்கு எந்த திசை நடக்குது, இந்த தசையில் இந்த புத்தி நடக்குது, இந்த புத்தியில் இந்த சாரம் நடக்குது, இந்த சாரத்தில் இந்த அந்தரம் நடக்குது, இந்த நாளில் இது நடக்கும், இத்தனை மணிக்கு இது நடக்கும். புரியுதுங்களா? இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில் இத்தனை மணிக்கு இது நடக்கும்னு சொல்லலாம். அது ஜாதகம். அதுதான் தசை. தசைன்றது வருடம், புத்தின்றது மாதம், அந்தரம் அப்படின்றது நாள், சூட்சமம் அப்படின்றது மணி, அதிசூட்சமும் ஒன்று இருக்குது நிமிஷம். இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில், இத்தனை மணியில், இத்தனை நிமிஷத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது அதிசூச்சரம். இது ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லக்கூடிய பலன். நாம் அப்படி சொல்லலை. தனுசு ராசியில் பிறந்தவங்க 1 வயசில் இருக்கலாம், 9 வயசில் இருக்கலாம், 50 வயசில் இருக்கலாம், 40 வயசில் இருக்கலாம். இது கோச்சார கிரக நிலைகள் பலன். இந்த மாத தொடக்கத்தில் இந்த பிரபஞ்சம்ன்றது என்ன? அந்த 12 கட்டம்.
பிரதானமாக இருக்கக்கூடியது பூமி. அந்த பூமியை தான் நம்ம 12 கட்டமாக வச்சுருக்கிறாங்க. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் காலச்சக்கரன்னு சொல்லுவாங்க. காலச்சக்கரம், பூமி எல்லாமே ஒன்று தான். அப்போ அந்த காலச்சக்கரத்தில் கிரகங்கள் எப்படி இயங்குதோ அதை கொண்டு தான் இப்போ உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். இது ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன், வாய்க்கு வரதெல்லாம் சொல்லலைங்க. காசு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறதை விட மோசமான ஒரு ஏமாற்றம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை கெடுக்கிறது. அதை விட கர்மா வேறு எதுவுமே கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை கெடுத்து உங்களுடைய கர்மாவை நான் வாங்கிட்டு போக மாட்டேன். இது இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான அனுகூலம் இருக்குது, அவ்வளோதான். முயற்சி பண்ணுங்க. முயற்சி அப்படின்ற ஒரு விதையை நீங்கள் விதைங்க. நிச்சயம் சொல்கிறேனுங்க, வளர்ச்சி அப்படின்ற மிகப்பெரிய விருட்சம் உங்களுக்கு உருவாகும். என்னைக்கோ எப்போவோ ஒரு நிறுவனம் அவங்க ஒன்றுலேருந்து தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாமே என்றைக்கோ ஏதோ ஒரு தருணத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் எதிர்காலத்தில் உங்களுடைய சங்கதிகள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தம் இருக்குது. முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி நீட்சத்தில் இருக்கிறார்ன்றது ஒரு புறம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோட லாபஸ்தானாதிபதி சேருவார். இந்த மாத தொடக்கத்தில் இருந்து 12ஆம் தேதி வரைக்கும். லாபஸ்தானாதிபதி யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதின்ற ஒரு கிரகம் வரப்போகிறாரு. புதன் வராரு, சூரிய பகவானோட சேர்றாரு. அப்போ புதனாதித்ய யோகம் இல்லையா? தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 1லிருந்து ஐப்பசி 12 தேதி வரைக்கும் வருது. அப்போது புதனாதித்ய யோகத்தில் மேலுக்கு வரலாம். சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் மேலுக்கு வரலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, தனஸ்தான அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, அதனால் நீங்கள் மேலுக்கு வரலாம். தனஸ்தானத்தில் குரு பார்க்குறாரே, அதனால் நீங்கள் மேலுக்கு வரலாம். அப்போது சந்தர்ப்பம் உங்களுக்கு பல இருக்குது. அது பயன்படுத்திக்கலையான்றது தான் கேள்வி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பகல்லையே நம்ம வேலை செஞ்சுக்கிட முடியல, ஒரு வேலை பகல்லையே வெளிச்சத்துலேயே செஞ்சுக்கிட முடியலன்னா இருட்டில் போய் செய்கிறது சாத்தியம் கிடையாதுங்க. வீம்புக்கும் வீரியத்துக்கு எதை வேணாலும் முழுங்கலாம். வீம்புக்கும் வீரியத்துக்கு சூரியன் முழுங்கக்கூடாது. இந்த நேரம் நல்லா இருக்குது, முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு தன யோகம் கொடுக்கக்கூடிய பிரமாதமான ஒரு நேரம் இந்த நேரம். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதத்தில் கிரக பயிற்சின்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. புதன் பயிற்சி அடைவார் 12ஆம் தேதி, சுக்கிரன் பயிற்சி அடைவார் 3ஆம் தேதி, செவ்வாய் பயிற்சி அடைவார் சுக்கிரன் 20ஆம் தேதி பயிற்சி அடைவார், செவ்வாய் 3ஆம் தேதி பயிற்சி அடைவார். அவ்வளோதான் கிரக பயிற்சின்றது, அவ்வளோதானங்க. நமக்கு குரு வக்ரம் அடைகிறது 9ஆம் தேதி வக்ரம் அடைவார். சனி வக்ர நிவர்த்தி அடைகிறது 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். இது சாதகமான தருணம், பயன்படுத்திக்கோங்க. சரியா? காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது, அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். முயற்சி பண்ணால் தான் முன்னுக்கு வர முடியும். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.